نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழும் புகழ்ச்சியும் படைத்தாள் என்ற அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டியாக அனுப்பப்பட்ட எம்பெருமகனார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் வழிகாட்டிய சத்திய கொள்கையினை தங்களின் வாழ்க்கை நெறியாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்து வர்ணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த மார்க்கத்தை நல்ல முறையிலே பின்பற்றி வாழ்ந்து வர்ணித்த முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஜும்ஆ என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்பெல்லாம் ஒரு சாதாரண ஒரு 20-25 ஆண்டு காலத்திற்கு முன்பு ஒரு 10வது படித்த ஒரு நபரையோ ஒரு 12ஆம் வகுப்பு படித்த ஒரு மனிதரையோ அல்லது நம்முடைய கிராமப்புறங்கள்ல ஊர்வாசிகள்ல யாராவது சின்ன போஸ்டர் மேனாவோ போஸ்ட் ஆபீஸ்லயோ இப்படி எங்கேயாவது ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை பார்த்தால் நம்மின் சமுதாய பொதுவான மக்கள் எல்லாம் பேராவலோடு மதிப்பு கொடுப்பார்கள். அவர் படிச்சவருப்பா, அவர் 4 எழுத்து படிச்சவருப்பா, தெரிஞ்சவருப்பா, அவர் எதை சொன்னாலும் சரியா சொல்லுவாரு, அவர் நம்மளுக்கு தப்பா நினைக்க மாட்டாரு என்ற சிந்தனை பெரும்பான்மையான மக்களிடத்துல இருந்தது. அதை கண்கூடாக நம்ம இன்றைக்கு வாழுகிற இந்த சமுதாயம் விளக்கி இருக்கிறதோ இல்லையோ, இன்றைக்கு இருக்கிற ஒரு 60 கடந்த 50 கடந்த நபர்களிடத்துல கேட்டால் அந்த நிகழ்ச்சி எல்லாம் இன்றைக்கும் பசுமருந்த ஆணியை போன்று அழகாக சொல்லுவார்கள். ஆமா, எங்க காலத்துல அவ்வளவு சூப்பரா நடந்துக்குவாங்க, அவ்வளவு நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. இப்ப சாதாரண போஸ்ட் ஆபீஸ்ல சேர்த்து வைக்கக்கூடிய பணத்தை கூட நாங்கள் கையெழுத்து போடாமல் கை நாட்டு வைக்காமல் எந்த வகையான ஆதாரமும் இல்லாமல் எங்களிடத்துல அந்த பணம் அவ்வளவு நேர்த்தியாக கொண்டு வந்து கொடுக்கப்படும் என்றெல்லாம் இன்றைக்கும் அந்த படித்தவர்களை மன நிறைவோடு பேசக்கூடிய மக்களை பார்க்க முடிகிறது. ஆனால் அன்றைய காலத்தை விட, அன்றைய காலத்தின் படிப்பு முறைகளை விட இன்றைய காலத்தின் படிப்பு முறை ஏறத்தாழ மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. மனிதன் எதிர்பார்க்காத, மனிதனினுடைய அறிவுக்கண்ணால் போட்டி போட முடியாத அளவுக்கு இன்றைக்கு AI டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய உச்சாணி கொம்பை தொட்டிருக்கிறது. நமக்கு என்ன தேவை என்றாலும், எப்படிப்பட்ட செய்தி வேண்டுமே ஆனாலும், யாரை எப்படி மாற்ற வேண்டும் என்றாலும் அதற்கான எல்லா அறிவியல் வளர்ச்சியும் இன்றைக்கு இந்த சமூகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்தில் மாறி போயிருக்கிறது. பேசுகிற இதே நேரத்தில் இன்னொரு பேச்சாளரை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு AI டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி மாறி இருக்கிறது. பார்ப்பவர்களுக்கு ஒரே நேரத்தில் பல கணக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய டெக்னாலஜிகள் மாறி இருக்கிறது. எல்லாம் படிப்பினுடைய வளர்ச்சி. நாம் எந்த படிப்பாளர்களை, சாதாரண 10ஆம் 12ஆம் வகுப்பினுடைய படித்த மாணவர்களை மிகப்பெரிய மரியாதையோடு வரவேற்றோமோ,
இன்றைக்கு அந்த படிப்பிற்கான மரியாதை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் குறைந்து போயிருக்கிறது. அது வளர்ச்சியெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த அளவிற்கு பெயர் மாறி இருக்கிறது என்றால், படிச்சவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும்பா. அவன் எப்படி வேணாலும் என்ன வேலை வேண்டுமானாலும் செய்வான். அவன் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜுக்காரனா இருந்தா அவன்கிட்ட போனை கொடுத்துடாத என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய சமுதாயத்தின் மனநிலை மாறி போயிருக்கிறது என்று சொன்னால், இந்த படிப்பு மனிதனை பண்படுத்திய இந்த படிப்பு இந்த மனிதனை நல்ல மனிதனாக மாற்றி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன் மாற்றவில்லை என்ற கேள்விக்கு நம்முடைய எல்லோரிடமும் அதற்கான பதில் இருக்கிறது. ஆரம்ப காலத்தினுடைய கல்விகள் என்ன? கல்வியினுடைய அடிப்படை என்ன? எல்லா பக்கங்களிலும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா கொள்கையை பேசக்கூடியவர்களும் கல்வி என்று சொன்னால் அதன் முதல் கட்ட பாணியாக துவக்கமாக சொல்லிக் கொடுத்ததே இறை பக்தியை தான் கல்வியாக சொல்லிக் கொடுத்தார்கள். இறை பக்தி இல்லாமல் எந்த குருகுலத்திலையும் சரி, இறை பக்தி இல்லாமல் எந்த ஆரம்ப பாடசாலையிலும் சரி, இறை பக்தி இல்லாமல் எந்த உயர்கல்வி நிலையங்களிலும் சரி பாடங்கள் பயிற்றுக் கொடுப்பது அல்ல என்பதைத்தான் ஆரம்ப காலத்தின் பாடத்திட்டங்களாக இருந்தது. நாமெல்லாம் படிக்கும் போதும் கூட அப்படித்தானே. செய்யுள் என்று சொல்லிக் கொடுப்பார்கள், திருக்குறள் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அதில் சொல்லுகிற விஷயங்கள் என்ன? கடவுளை வணங்க வேண்டும், கடவுள் கண்காணிப்பார் என்ற அச்ச உணர்வு வேண்டும், மனிதனுக்கு மனிதன் நோவினை செய்துவிடக் கூடாது, மனிதனை ஏமாற்றக்கூடாது, உன்னோடு உன்னுடைய கல்வி பிறருக்கு பயனடைய வேண்டும். இதையெல்லாம் தான் ஆரம்ப கால கல்வி பாடம் பயிற்சியது. ஆனால் இன்றைய காலத்துடைய கல்வி என்ன? இன்றைக்கும் அந்த செய்யுள் இருக்கிறது, இன்றைக்கும் அந்த திருக்குறள் இருக்கிறது, இன்றைக்கும் அது போன்று இறையாண்மையை பேசக்கூடிய 1000 வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் அதுவெல்லாம் ஏதோ புத்தகத்திலே வெறும் பக்கத்திலே தான் இருக்கிறது. அதை தாண்டி கடந்து ஏழை டெக்னாலஜியுடைய காலத்தில் வாழுகிற நாம் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி பல்வேறு வகையான ஆங்கில வார்த்தைகளிடம் இன்றைக்கு இந்த சமுதாயம் மாற்றத்தை அடைந்திருக்கிறது. இப்படித்தான் வாழணும், இந்த மாதிரியான வாழ்க்கை தான் தேவை. கம்ப்யூட்டர்களோடும் கணிதங்களோடும் இன்றைக்கு இந்த சமுதாயம் பின்னி பிணைந்து போய் கிடப்பதை பார்க்க முடிகிறது. அதனால் என்னவோ தெரியவில்லை, இந்த சமுதாயம் இறை பக்தியை குறித்தான இன்றைக்கு வாழுகிற படிக்கிற பார்க்கிற இந்த இளைஞர்களினுடைய புதியதோர் சமுதாயத்தினுடைய வாழ்வில் அந்த இறை பக்தி இறை நினைவுகள் எல்லாம் அகற்றப்பட்டு போய் கிடக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய வேதத்தின் துவக்கத்திலேயே அல்லாஹ் ஒரு வகையான படிப்பை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த தலைப்பு ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம்னா, உலக கல்வி எல்லாம் வேணாங்க, எல்லாம் விட்டுட்டு மார்க்க கல்விக்கு வந்துருங்க, மார்க்க கல்வி மட்டும்தான் மறுமையை வெற்றியடை வைக்கும் அப்படிங்கிற தலைப்பைத்தான் பேச போகிறோம் என்று நினைத்திருக்கலாம். அது உண்மையாக இருந்தாலும் கூட மார்க்க கல்வி நம்ம இடத்துல எந்த அளவிற்கு மேலோங்குகிறதோ அதுதான் இந்த உலக கல்வியை நம்ம இடத்துல சிறந்ததாக ஆக்கும் என்பதுதான் ஆக சிறந்த உண்மை. மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் உலக கல்வியில ஒருவனால் நிச்சயம் வெற்றி பெற முடியாது. மார்க்கத்தின் அறிவு ஒருவரிடத்துல இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தின் எந்த அறிவிலையும் அவர்கள் தலை சேர்ந்தவராக வர இயலாது. அதைத்தான் இந்த உலகத்தினுடைய ஆரம்ப திருமறை குர்ஆனின் துவக்க வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். திருமறையிலே முதல் வசனமாக முதல் செய்தியாக தூதருக்கு பேசுகிற பாட வரிகளை பாருங்கள். நான் உங்களை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். தேர்ந்தெடுத்த தூதருக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? நான் இறைவன், நீங்கள் என் அடிமை என்று சொல்லிக் கொடுத்திருக்கலாம். உங்களை நான் தூதராக அனுப்பியிருக்கிறேன், அந்த தூதுத்துவத்திலே இதை கொண்டு போய் சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். வேறு வேறு ஆயிரம் முக்கியமான செய்திகள் இருந்தும் கூட அல்லாஹ் படிப்பை தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் இந்த படிப்பு தான் ஒரு மனிதனை பண்பாளனாக, மனிதனை நல்ல சிந்தனையாளனாக, இந்த படிப்பு தான் மனிதனை நல்ல மனிதனாக மாற்றி கொடுக்கும் என்பதை முதல் செய்தியில அல்லாஹ் பதிய வைக்கிறார். படிக்கத்தான் வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. படிக்காமல் ஒரு மனிதனால் அறிவாளியாக அறிவார்ந்தவனாக வளர முடியாது.
படிப்பு தேவை என்பதை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் எதை படிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அடுத்த வார்த்தையிலே சேர்த்து சொல்கிறான். முதலில் நீ படிக்க வேண்டியது என்ன தெரியுமா? பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். படைத்த உமது இறைவன் இருக்கிறானே, அவனை பற்றியான ஒரு படிப்பை நீ படிக்க வேண்டும். இறைவனின் பெயரால் நீ படி என்று சொல்லுகிற வார்த்தையிலே படைத்த உமது இறைவன் என்று பேசுகிற பொழுது உன்னை படைத்த அந்த இறைவனை படித்தானே, இறைவனை குறித்தானே ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடம் உன்னிடத்திலே வந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் சிறந்த படிப்பாளனாக நீ மாற முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு ஆட்சி உபதேசங்களை பாருங்கள். நபிகள் நாயகத்தை குறித்து இந்த சமுதாயம் கற்றுக்கொண்ட உபதேசங்களை பாருங்கள். ரெண்டு தரப்பு எங்கு போய் பார்த்தாலும் குர்ஆனை தவிர வேறு எந்த படிப்பையும் பெருமானார் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இன்றைக்கு அரபு இலக்கணங்கள் என்று படிப்பதெல்லாம் நம்முடைய அரபு மொழியை தெரிந்து கொள்வதற்காகவே தவிர ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கொள்வதற்காகத்தான் இலக்கணங்களை படிக்கிறோமே தவிர அதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு லாங்குவேஜை பற்றியான, லாங்குவேஜினுடைய தரவுகளை பற்றியான, அது சொல்லுகிற படிக்கிற வழக்க மொழிகளை பற்றியான, ஒரு மொழியை எப்படி அணுக வேண்டும் என்ற அணுகுமுறை பற்றியான படிப்பு அது. அதை படித்தால் மார்க்கத்தில் சிறந்தவனாக ஆக முடியாது. அதை எல்லா மனிதரும் படிக்கலாம். ஆனால் படிக்க வேண்டிய படிப்பு என்ன என்பதை திருமறை குர்ஆனை கொண்டு பெருமானார் பாடம் நடத்தினார்கள். பெருமானாரின் வாழ்வை கொண்டு திருமறை குர்ஆனில் ஒரு பாடம் நடத்தப்பட்டது. ஆயிஷா அம்மாவிடத்தில் கேட்கப்பட்டது, பெருமானாரின் வாழ்வு என்ன, எப்படி இருந்துச்சு, அவங்க வாழ்க்கையில எது நபிகளுடைய ரோல் மாடல், எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கையை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா எதை எடுத்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மொத்த கேள்வியையும் ஒற்றை வார்த்தையில வைக்கிறார்கள். பெருமானாரின் வாழ்வு என்ன? ஆயிஷா அம்மா சொன்ன பதில் என்ன? ஒரே ஒரு வார்த்தை, சிங்கிள் வேர்ட், கல் குர்ஆன். நபிகளாரின் வாழ்வு உங்களுக்கு தெரியணுமா? பெருமானாரை நீங்கள் அணு அணுவாக பார்த்து எல்லா பக்கங்களையும் வசிக்க வேண்டுமா? திருமறை குர்ஆனை பாருங்கள். அது போலத்தான் பெருமானார் தங்களின் வாழ்க்கையை அமைத்தார்கள். திருமறை குர்ஆன் தொழச் சொன்னது, பெருமானார் தொழுதார்கள். திருமறை குர்ஆன் ஏமாற்றாதே என்று சொன்னது, பெருமானார் ஏமாற்றாமல் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். திருமறை குர்ஆன் பொய் பேசாதே என்று சொன்னது, பெருமானாரின் வாழ்க்கையிலே பொய் இல்லை. திருமறை குர்ஆன் பிற மனிதனுக்கு நீ நன்றி பாராட்டு என்று சொன்னது, பெருமானார் தன் வாழ்ந்த வாழ்க்கையின் 23 ஆண்டு காலமும் நன்றி பாராட்டினார்கள். எந்த அளவுக்கு நன்றி பாராட்டினார்கள் தெரியுமா? பெருமானாரின் வாழ்வில் நடந்த மிக முக்கியமான கோரமான சம்பவம், பெருமானார் மக்காவிலே பயணிக்கிற பொழுது ஏராளமான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் கொடுத்தது. அதை தாண்டி களங்களில், போர்க்களங்களில் சந்திக்கும் பொழுது பெருமானாரின் தோழர்களை கொலை செய்தது. இவ்வளவு பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை, சூழ்நிலையை ஏற்படுத்திய அந்த சமுதாய மக்களை வென்று அதே தன்னுடைய அரியாசனையை அமைக்கப்பட்ட போதும் கூட பெருமானார் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன் கற்றுக் கொடுத்த படிப்பு, நபிகள் நாயகம் கற்றுக்கொண்ட படிப்பு, இன்றைய தினத்திலே என் புறத்திலிருந்து முதலாவதாக தடை செய்கிறேன், யாரும் யாரையும் பழி வாங்கப்பட மாட்டார்கள். என்னுடைய சிச்சா ஹம்சா கொல்லப்பட்டதற்கு நான் பழி வாங்குகிற அந்த குணத்தை இன்றோடு நான் நிறுத்தி வைக்கிறேன். எங்கள் குடும்பத்தாரிடத்திலிருந்து யாரும் யாரையும் பழி வாங்க மாட்டார்கள் என்ற முதல் படிப்பை பெருமானார் பாடத்தை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். திருமறை குர்ஆன் கற்றுக் கொடுத்த பாடம் அல்லவா? எங்க கற்றுக் கொடுத்தது? எவ்வளவு பெரிய மனநிலை மோசமான நிலையிலே கற்றுக் கொடுத்தது? ஆயிஷா அம்மையாரினுடைய வழக்கிலே கற்றுக் கொடுத்தது. அபூபக்கர் சித்திக்கின் கோபத்திற்கு பாடம் நடத்துகிறான் திருமறையிலே இறைவன். எப்படிப்பட்ட பாடம்? ஆயிஷா அம்மாவுடைய அந்த ஒழுக்கத்தை, பத்தினித்தன்மையை அவதூறு பேசிய அந்த மிஸ்தகருக்கு நான் இனி உணவு தர மாட்டேன் என்று அபூபக்கர் முடிவெடுக்கிறார். அல்லாஹ் திருமறையிலே வசனம் எடுக்கிறான், நான் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீ அடுத்த மனுஷனை மன்னிக்கணும்னா நான் உன்னை மன்னிக்க வேண்டும் நீ விரும்பியா மாட்டியாப்பா? நீ செய்கிற தவறுக்கு நான் மன்னிக்காமல் கோபப்பட்டால் என்ன நிலை என்ற கருத்திலே செய்தி வசனமாக வருகிறது.
வேதம் கற்றுக் கொடுத்த பாடத்தை புரிந்து கொண்ட அபூபக்கர் அவர்கள் மிஸ்தகத்துல ஓடி செல்கிறார். மிஸ்தகே, இத்தனை ஆண்டு காலம் எதை கொடுத்தேனோ அதை இரட்டிப்பாக உனக்கு நான் திருப்பி தருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து பாடம் கற்றுக் கொள்கிறார்கள். மன்னிப்பதுதான் திருமறை குர்ஆன் கற்றுக் கொடுக்கிற ஆக முக்கியமான குணம், பண்பு, பழக்கம். இந்த பழக்கத்தை இந்த வேதத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று மக்காவினுடைய வெற்றியிலே வந்து நிற்கிற பொழுது, ஒட்டுமொத்த அதிகாரமும் தன் கரத்தில் இருக்கிற பொழுது பெருமானார் பயன்படுத்திய முதல் வார்த்தை, இன்றைய தினம் யாரையும் யாருக்கும் பழி வாங்கப்பட மாட்டாது. எவ்வளவு பெரிய பாடங்க! இந்த மாதிரி பாடம் போதாதா? ஒரு மனிதனுடைய வாழ்வில ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் கொள்ளுகிற மன ஓட்டங்கள், பேச்சுக்கள், பிறரை பார்த்த உடனே நமக்கு மனதில் வருகிற அந்த குப்பையான செய்திகள், இதையெல்லாம் மன்னித்து தூக்கி வீசுகிற மனநிலை பாடம் நம்மிடத்தில் இருக்கிறதா? உலகத்துல படிக்கிற படிப்புகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறதா? உலகத்துல போடுகிற கணக்குகள் நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறதா? உலக கணக்குகள் நடத்துகிற பாடம் என்ன? நான் என்னை எப்படி உயர்த்துவது, இதை மாத்திரம்தான் உலக கணக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். ஆனால் மார்க்க கணக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? உன்னை இறைவனிடத்தில் உயர்த்துவதற்கான பாதைகள் என்ன, இறைவனோடு உன்னை தொடர்பு படுத்துவதற்கான பாதைகள் என்ன என்பதை மார்க்க கணக்கு நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. பெருமானாரினுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான இன்னொரு பாடத்தை சொல்கிறான். அந்த பாடத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தைகளை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் யூசுஃபை பற்றி பேசுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாற்று செய்தியை துவங்கும் பொழுது, நஹ்னு நக்குஸ்ஸு அலைக அஹ்ஸனுல் கஸஸ் பிமா அவ்ஹய்னா இலைக ஹாதல் குர்ஆன். இந்த குர்ஆனிலே அழகிய வரலாற்றை, இந்த குர்ஆனிலே உமக்கு அறிவித்திருப்பதிலேயே ரொம்ப அழகான வரலாறை நாம் உமக்கு சொல்லி இருக்கிறோம். அஹ்ஸனுல் கஸஸ்ங்கற அல்லாஹ் செய்தி சொல்லப்பட்டிருக்கு, பாடம் நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாடத்தை நீங்க கேட்டதே இல்லை. ஆனால் இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப அழகான சூப்பரான பாடம். அப்படி என்ன பாடங்கள் இருக்குது? மேலோட்டமா படிச்சா, மேலோட்டமா பார்த்தா அண்ணன் தம்பி மோசடி செஞ்சா, நம்பி போன இடத்துல ஏமாற்றம் அடைஞ்சாரு, ஏற்றுக்கொண்ட அந்த தகப்பனாக வளர்த்த மனிதரே மிகப்பெரிய ஒரு அநியாயம் செஞ்சாரு, சிறைவாசகத்தை அனுபவிச்சாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சு வெளியே கூட்டிட்டு வந்தா. இதுதான் ஒரு வரலாற்றினுடைய முழு செய்தி. வரலாற்றை முழுசா படிச்சு ஒரு 5 வார்த்தையில விளக்கம் அளிக்க முடியுமான்னு கேட்டா தாராளமா முடியும். இதை தவிர அந்த செய்தியில பெருசா ஒண்ணுமே இல்லை. அப்படித்தான் பொதுவாக வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை அது நம்மோடு வாழ்க்கையில எவ்வளவு தூரம் பயனளிக்கிறது என்று பார்த்தால், இந்த சமுதாயத்தில் இன்றைய நேரத்தில் நடக்கிற எல்லா அவலங்களுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கையில விளக்கம் இருக்கிறது. இந்த வரலாற்றிலே படிப்பில் இருக்கிறது. மனிதன் அறிந்திருக்கிற உச்சாணி கொம்பினுடைய அறிவின் இல்லாத அந்த பாடங்களும் படிப்பினைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட வேத வசனங்களிலே படிப்பினை இருக்கிறது. மனிதனுக்கான எல்லா அறிவும் இருக்கிறது. அல்லாஹ் பேசுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை அப்படியே சொல்லுகிறார். என்ன படிப்பினை? இன்றைய சமூகத்தினுடைய நிலை என்ன? என்னை நான் அழகாக காட்டிக் கொள்ள வேண்டும். இது ஒரே ஒண்ணுதான். அதற்குத்தான் இந்த Facebook ரீல்ஸ், யூடியூப் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இந்த உலகத்தின் பொது தளங்களாக எதுவெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அதுவெல்லாம் தன்னை அடையாளப்படுத்தப்பட வேண்டும். நான் ஒரு ஐடென்டிஃபையா இருக்கணும். என்ன பார்த்தவங்க இன்னாரா, இந்த யூடியூப் சேனலா, இந்த இன்ஸ்டாகிராமா, இந்த மனுஷனா, இந்த ஊர்க்காரரா, அவருடைய கேளிக்கைகள் இப்படி, அவருடைய பேஸ் ரியாக்ஷன் இப்படி, அவருடைய பேச்சின் திறன் இப்படி என்னை ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமூகம் அல்லாலும் கண்டு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதனுடைய விளைவுதான், அதனுடைய மிகப்பெரிய ஆபத்து தான் இன்றைய உலகத்திலே பெண்ணம்பெரிய அளவிலே கேளிக்கைகளுக்கும் கேவலத்திற்குமான ஒரு அடையாளமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. ஆண் பெண் பேதங்கள் இல்லாமல், ஒழுக்கமான ஆடைகள் இல்லாமல், கண்ணியமான வார்த்தைகள் இல்லாமல் மிகப்பெரிய கேட்டை நோக்கி இன்றைக்கு இந்த சமுதாயம் மாறி போயிருக்கிறது. தன்னை ஒருவர் விமர்சித்து விட்டார் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் கீழ்த்தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ அத்துணையும் பொதுவெளியில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்?
ஒன்னே ஒண்ணுதான், தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இந்த சமுதாயத்துல எப்படி இருக்கிறேன்னு காட்டணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு தூரம் போறாங்கல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றில் அந்த செய்தியில ஆழமான ஒரு பாடத்தை நடத்துகிறார். நமக்கு எல்லாமே தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார். பெருமானார் சொன்னார்கள், மெஹராஜினுடைய பயணத்தை சென்று விட்டு வந்து சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், உலகத்தில் வழங்கப்பட்ட அழகில் பாதி யூசுப் இடத்துல இருக்கிறது. உலகத்தில் அழகுன்னு எதையெல்லாம் நினைக்கிறோம், எவ்வளவு பெரிய அழகு, இது அழகா இருக்கு அது அழகா இருக்குன்னு பார்ப்பது எல்லாம் அழகு என்று நம்மின் மொபைல் போன்களில் புகைப்படம் எடுக்கிறோமே, அப்படிப்பட்ட அழகின் மொத்தத்தில் பாதி. அப்ப எவ்வளவு பெரிய பேர் அழகனா இருப்பாரு. அப்படிப்பட்ட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் 2 செய்திகளை நமக்கு பாடம் நடத்துகிறார். இந்த சம்பவத்திற்கு தேவையான 2 செய்திகள். முதலாவது செய்தி என்ன, அந்த பெண் அழைத்தால், அழைத்த உடனே அந்த மிகப்பெரிய முசீபத்திலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியேறினார்கள் என்ற செய்தி எல்லாம் தெரியும். உடனே அந்த ஊர்க்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு அடிமையை போய், உனக்கு கீழே மகனுடைய அந்த ஸ்தானத்துல இருந்து ஒரு பையனை போய் இப்படி நீ வந்து தவறான பாதைக்கு அழைச்சிட்டியே அப்படின்னு அந்த அம்மாட்ட போய் பிரச்சனை பண்ணுகிற பொழுது, அந்த அம்மா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்காக அந்த பெண்களுக்கு ஒரு விருந்து அழைப்பு ஏற்பாடு செய்யறாங்க. அந்த பழங்கள்லாம் அறுக்கிறதுக்கு ஒரு கத்தியை கொடுக்குறாங்க. இந்த கத்தியை கொடுத்து விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அந்த நேரத்தில் நடக்குமாறு கட்டளையிடுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அந்த நேரத்தில் அந்த பெண்களை கடந்து செல்லுகிறார்கள். கடந்து செல்லுகிற பொழுது ஒட்டுமொத்த பெண்களும் சொன்ன வார்த்தை, ஹாசனில்லா, அல்லாஹுவே மிகச்சிறந்தவன், அல்லாஹுவே மிக கண்ணியமானவன், மாஹாதா பசரா, இது நிச்சயமாக மனிதர்கள் இல்லை, இன்னஹாதா இல்லா மலக்குன் கரீம், இது கண்ணியமான மாணவர்கள் தானே தவிர இவர் மனிதரே அல்ல என்று ஒவ்வொரு பெண்களின் வாய்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பார்க்க முடியும். அந்த அம்மா சாதாரண ஏதோ ஆளை மயக்கிட்டான்னு நினைச்சோம். ஆனா இந்த மனுஷனுடைய அழகுக்கும் இவருடைய அந்த நடகைக்கும் இவருடைய ஆள் தோரணைக்கும் நிச்சயமா இது மனுஷனே இல்லை, இது மலக்குதான். அப்படிப்பட்ட ஒரு ஜோரணையான ஆள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஜோரணையை, அந்த தோரணையை அந்த சமுதாயத்திடத்திலே காட்டினதற்கு பிறகாக அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன, யூசுப் எனக்கு இனி கட்டுப்பட மறுத்தால், என் பேச்சுக்கு அவர் அடிபணியலை என்று சொன்னா அவரை நான் சிறையில் அடைத்து விடுவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து அந்த பெண் சொல்லுகிறார். பெண் சொன்ன மாத்திரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அழகாக கையேந்துகிறார்கள். கால ரப்பி சிஜ்னி அஹப்பு இலைய மிம்மா யதூனி, இறைவா இவர்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ அதற்கு செல்லுவதை விட நான் சிறைச்சாலைக்கு செல்வதை மேலாக நினைக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தை. ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் என்பதற்கு வேற ஒரு இடத்துல அல்லாஹ் முந்தைய வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறார். வலம்மா பலக அசுத்தஹு ஆத்தைனாஹு ஹுக்குமா வ இல்மன். திருமறையிலே அல்லாஹ் பேசுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பருவ வயதை அடைந்த போது அவருக்கு நாம் அதிகாரத்தை கொடுத்தோம், அவருக்கு நாம் கல்வியை வழங்கினோம். நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்துல, மிக சிரமமான நேரத்துல, தன் வாழ்நாளிலே மிக அனுபவிக்க முடியாத வேதனை எல்லாம் சுமைத்த அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நேரத்திலே எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்ற அந்த இறை கல்வி, இறை அச்சம் அவர் உள்ளத்திலே குடிகொண்ட காரணத்தினால் இந்த பெண்ணோடு நான் வாழ்வதை விட நான் சிறைச்சாலைக்கு செல்வது மேல் என்று முடிவெடுத்தார்களே. இந்த பாடத்தை தான் இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு தேவை. நான் அழகனாக இருக்கலாம், அழகியாக இருக்கலாம், என்னுடைய அந்த உடல் தோரணைகள் எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தப்படலாம். ஆனால் இது மறுமை வெற்றிக்கான பாதை அல்ல. இது நாளை மறுமையிலே நம்மை அழகுபடுத்தி காண்பிக்காது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்வில் அவ்வளவு ஆகச் சிறந்த அழகரே தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறான ஒழுக்கமான வாழ்வு வாழ வேண்டும் என்ற பாடத்தை தான் அல்லாஹ் அழகான வரலாறு என்று சொல்லி காட்டுகிறார். இந்த பாடம் தேவையில்லையா நமக்கு? இது நம்மை பண்படுத்தாதா? 1 மாத காலம் திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும் என்று இந்த ரமலான் நம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த திருமறை குர்ஆனை படிப்பதின் வாயிலாக
கேட்பதின் வாயிலாக, புரிந்து கொள்வதின் வாயிலாக இந்த உலகத்திலே நம்மை தலை சிறந்த மனிதர்களாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற செய்தியைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வார்த்தையிலே சொன்னான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் நீ படி, உமது இறைவனை படி, அந்த பாடம் உமக்கு சிறந்த பாடமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த பாடங்களை படிப்பதின் வாயிலாக காலங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் அந்த பாடங்களை சரியாக பயின்று நம்மை நாமே ஒழுக்கமான மேம்பட்ட மனிதர்களாக மாற்றிக்கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியை நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்க படிப்பு என்பது ஏதோ மதரசாவிற்கு போய் 4 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் உட்கார்ந்து துண்டு கொஞ்சமா அரபிகளை எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கணும் அப்படிங்கிற காலங்கள் எல்லாம் மலையேறி போய்விட்டது. இன்றைக்கு கையில் இருக்கிற மொபைல் போன்களில் இந்த மார்க்கத்தை எவ்வளவு தூரம் கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் இலகுவாக கேட்பதற்கெல்லாம் பதில் தரக்கூடிய அளவிற்கு ஆபாசத்திற்கும் அசிங்கத்திற்கும் எப்படி இந்த நாலேஜ் டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறதோ அதை விட வேகமான மார்க்கத்தின் செய்திகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி ஒரு பக்கத்திலே நமக்கு பெரிய பயனுள்ளதாக இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த செய்திகளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த டெக்னாலஜி இந்த மார்க்கத்திற்கு மிக பயனுள்ளதாக இருக்கிற காரணத்தினால் நாம் இலகுவாக படிக்க முடியும். படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. நம்முடைய மனநிலை மாறினால் இந்த படிப்பு நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். காந்தியடிகள் சொன்ன வார்த்தையை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி சொன்னார். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையின் பக்கங்களை பார்க்கிற பொழுது இந்த வார்த்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறது என்பதை நாம் ஒற்று பார்த்தால் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே மக்காவிலிருந்து வெளியேறுகிற பொழுதெல்லாம் மதீனாவை நோக்கி அந்த பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட மரத்தை பார்த்து அழுகுவார்களாம். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட வந்த பணியாள் கேட்கிறார், உமரே, நீங்கள் இந்த பகுதியில் வருகிற பொழுதெல்லாம் இந்த மரத்தை பார்த்து அழுகிறீர்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, பருவ வயதை அடைந்த ஒரு பிள்ளையா இருக்கும் போது என் தகப்பனார் ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக என்னிடத்துல சில ஒட்டகங்கள் கொடுத்தார். நான் கூட்டிட்டு வந்து மேய்க்கலான்னு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தேன். ஆனால் அசதியின் காரணமாகவோ இயலாமையின் காரணமாகவோ தூங்கிட்டேன். விழிச்சு பார்த்தா எந்த ஒட்டகமும் இல்லை. என் தகப்பனார் என்னிடத்துல வந்து பார்த்து விட்டு, இப்படி ஒட்டகத்தை எல்லாம் தொலைச்சிட்டியே, நீ எதற்குமே லாய்க்கில்லாதவன் என்று சொல்லி என்னை ஏராளமான முறையிலே குத்தி காட்டி இருக்கிறார். ஒட்டகங்கள் மேய்ப்பதற்கு கூட தகுதியில்லாத மனிதன் தான் இன்றைக்கு உங்களிடத்துல அமீருல் முஃமினீனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. உமர் பின் கத்தாபுடைய அந்த வார்த்தையை கொஞ்சம் காந்தியோடு ஒப்பிட்டு பாருங்கள். காந்தி சொன்ன வார்த்தை என்ன? இந்த இந்தியா மிகப்பெரிய மறுமலர்ச்சியாக மாற வேண்டுமையானால், இந்தியாவில் உண்மையான சுதந்திரம் தலை தூக்கப்பட வேண்டுமையானால், உமரினுடைய நீதியான ஆட்சியும் இறையாண்மையான ஆட்சியும் இங்கே நடைபெறுமையானால் நிச்சயமாக இந்த இந்தியா சுதந்திர தேசமாக பிரவேசிக்கும் என்ற வார்த்தையை சொன்னார்களே, அதுதான் இந்த தேசத்திற்கான ஒரு மார்க்கத்தை படித்த ஒரு மார்க்க மனிதனை மாற்றிய வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் என்பதை பார்க்க முடியும். மார்க்கம் சரியாக உள்ளத்திலே நுழைந்தால், மார்க்கம் சரியாக நம்மிடத்திலே பண்பட்டால் நாமும் அதுபோன்று தலை சிறந்தவர்களாக மாற முடியும் என்பதைத்தான் திருமுறை குர்ஆனிலேயும் நபிகள் நாயகத்தின் தொடர்கள் செய்திகளிலேயும் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட மனிதனாக நாமும் மாற வேண்டுமையானால் நம்முடைய காலங்களில் இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த மார்க்க செய்திகளை அதிகமாக தெரிந்து கேட்டு படித்து ஆர்வத்தோடு கேட்பதோடு மாத்திரம் படிப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் வாழ்க்கையில் பயன்படுகிற ஒரு மனிதர்களாக மாறினால் நிச்சயம் இந்த மார்க்கம் நம்மையும் மிகச்சிறந்த மனிதர்களாக, ஆளுமை மிக்க மனிதர்களாக, தலை சிறந்த தலைவர்களாக உருவாக்கி மாற்றி காண்பிக்கும் என்பதைத்தான் இந்த செய்திகள் பாடம் நடத்து